கும்பராசிக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2025 தான் இருக்கோம்னாலுமே நீங்கள் மிக சரியான திட்டமிடுதல்கள் மற்றும் உங்களுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவை நம்ம தரோம். 12 ராசிகள்லையுமே இப்போ இந்த 2026 கிரகங்கள் மாறுபாடுகள்னால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ராசிகள் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. ஏன்னா 2025 அப்படி அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் ஒரே சமயத்தில் பயிற்சி அடைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபாடெல்லாம் உருவாகி இப்போ 2026 பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு ரெகுலராக பலன் தரப்போகுது. ஸோ இதில் சனி பயிற்சினால் பலன் பெறாதவர்கள் கூட 2026 உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பயிற்சி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால் அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அது எண் கணித ரீதியானது. கிரகங்கள் ரீதியான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் லைஃப் லாங்குக்கும் எனக்கு கிரகங்கள் எப்படி சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தால் அதிகப்படியான வெற்றிகளும், பாதகமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு பாதிப்புகள் இல்லாத வகையிலும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பலன்களை முழுமையாக பார்த்து கடைசியாக நான் சொல்லக்கூடிய இலவச பொது பலன்களை பற்றிய குறிப்பை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட ஆங்கிலத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின குறிப்பை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கும்பம் அப்படிங்கிறதுமே சனி கிரகத்திற்குரிய ஒரு ராசி. அப்போ உங்கள் ராசிக்கு இந்த இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்கள் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு சேஃப்கார்டாக இருக்கார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பூர்வ புண்ணியம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் நின்று பலன் தருகிறார். அதே குரு பகவான் மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டிற்கு வருவார். இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது அவ்வளவு 5ஆம் வீட்டை விட உசத்தியாக சொல்வதற்கு இல்லை அப்படின்னாலுமே கூட அவருடைய பார்வை பலத்தினால், ஏன்னா குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள், அந்த பார்வை பலத்தினால் உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் கும்பராசியினர் இன்னொரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது இன்னும் முழுசாக முடியல. இந்த 2.5 வருஷங்கள் போனதுக்கு பிறகு தான் 2027 அபரிதமான நன்மைகளை நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள். அப்போ அது வரைக்குமான காலகட்டத்தை மிக ஜாக்கிரதையாக ஓட்டணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அடி எடுத்து வைக்கணும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதிகப்படியாக அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த வருடம் முழுக்கவே 2026 முழுக்கவே சனி உங்களுக்கு 2ஆம் வீட்டில் அமரப்போகிறார், குடும்பஸ்தானத்தில் அமரப்போகிறார். ஸோ இந்த குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடிய சனியினால் சில குடும்பங்கள் ரீதியான இந்த ஒரு சண்டை சச்சரவுகள், சின்ன விஷயத்துக்காக வாக்குவாதம் பெருசாகிறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அது நீங்கள் முன்கூட்டியே புரிந்து வைத்து கொண்டு அதன்படி நடந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறதும் அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த ஒரு 2026 முதல் 3 மாதங்கள் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் குருவினுடைய அருளால். 2வது பாதி அப்படிங்கிறதுல குரு பார்வை பலத்தினால் 6ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் உடனடியாக நடந்து முடியாமல் கொஞ்சம் தள்ளி போகிறதெல்லாம் பார்ப்பீங்க. பட் அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, எனக்குடைய கர்ம வினைகள் என்னை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டீர்கள் என்றால் சனிக்குரிய பிரீத்தி ஸ்தலமான திருநள்ளாறு நீங்கள் சென்று வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு குரு மகான்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுடைய ஜீவ சமாதியை நோக்கி நீங்கள் செல்லலாம். அதுபோல் சென்று வரும்பொழுது சனியுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது கம்மியாகி உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது மிக அபரிதமாக நடக்கும். இந்த காலகட்டம் முழுக்கவே
உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலையோ, ஒரு கலக்கமோ இருந்து கொண்டே இருக்கும். 2026 பொறுத்த அளவுக்கு. அது நாளடைவில கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு, உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்து 2027 எண்டெல்லாம் நீங்க ரீச் ஆகும்போது, ஃபுல் ஃபோர்ஸா இருப்பீங்க. ஃபுல் கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு வந்துருவீங்க. அதற்கு காரணம் உங்களுடைய தற்போதைய கிரகநிலைகள் இன்னும் சாதகமாக ஆகிக் கொண்டே போறது தான். அதனால இந்த 2026 வந்து மிக சரியான முறையில் அந்த 3 மாதங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வகையில வரவேற்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 2வது பாதியில வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து, அடுத்தடுத்து வரக்கூடிய அ வருடங்களுக்கான அஸ்திவாரத்தை அமைத்துக் கொள்வீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இவ்வளோ நேரம் நீங்க வந்து 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு எல்லா காலங்கள்லயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயரை வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும், கூட்டல் எண்ணிற்கும் பொருத்தமாக அமைத்துக் கொள்ளும் பொழுது, அங்கு ஒரு மாபெரும் சக்தி உருவாகி, உங்களுடைய பெயரே எந்திரமாகவும், அதை இயக்கக்கூடிய ஆக்சுவலா உங்களுடைய உடல் இயந்திரமாகவும், உங்களுடைய பெயர் மந்திரமாகவும் செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்ப பழைய கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்து, அந்த கருவறையில அந்த மூலவர வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைப்பது போல, உங்களுடைய பெயரே மந்திர சக்தியாக உருவாகி, உங்களுடைய உடல் எந்திரத்தை செய்யக்கூடிய வல்லமை வந்து ஒரு சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட பெயருக்கு உண்டு. இது இத்தனை வருட காலம் 20 வருஷத்துக்கு மேற்பட்ட என்னுடைய அனுபவத்தில என்னுடைய நிறைய கிளையண்ட்ஸ் வந்து பெயர் திருத்தத்தினால் வெற்றி பெற்றவர்கள் அன்றாடம் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க ஃபீட்பேக் சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வெற்றி லைஃப் லாங்குக்கும் கிரக பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் நல்லபடியா உங்களுக்கு லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும், உங்களுடைய பெயரையும் எனக்கு முதல்ல அனுப்பிச்சு விடுங்க. அது தற்போது நல்லா இருக்கா, இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்கள நான் இலவச பொது பலன்களா வழங்குறேன். நெறைய பேருக்கு ஆல்ரெடி நல்லா அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னே நான் சொல்லிட போறேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். அது நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷனா நீங்க எடுத்துக்கலாம். இந்த இலவச பொது பலன்கள்ல உங்களுடைய பிறந்த தேதி பத்தின குறிப்பு வரப்போகுது. பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றிய குறிப்பு வரப்போகுது. உங்களுடைய பெயர் தற்போது என்ன நம்பர்ல அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்கள குடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல்கள் எல்லாமே நான் அனுப்பப் போகிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாகவே என்னால் அந்த இலவச பொது பலன்களை குடுத்துற முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். சில நேரங்கள் குடுக்க முடியாமலே கூட போகலாம். அதனால அந்த முதல் 100 பேர் உடனடியாகவே நீங்கள் பலன் பெறுவீர்கள். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும். இதில வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரம் சரியாக போகல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்க வியாபார பேரையுமே எனக்கு நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சு வைக்கலாம். அது உங்களுக்கு பொருந்தியிருக்கா இல்லையாங்கிற தகவலையும் நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தை ஏதேனும் உங்களுக்கு இருந்து, அந்த குழந்தைக்கு நீங்க பெயர் சூட்டி இருந்தீர்கள் என்றால், குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெயர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்பதான் என்னால உங்களுக்கு அதில என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்க அனுப்ப முடியும். சப்போஸ் குழந்தைக்கு பேரே வைக்கலனா, நீங்க பிறந்த நேரத்தையும், குழந்தை ஆணா, பெண்ணாங்கிறத குறிப்பிட்டு தேதிய அனுப்புங்க. அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரம், அந்த பிறந்த தேதிக்குரிய அம்சங்கள் என்னங்கிறத நான் பதிவுல அனுப்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.